ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாடகை விடலாம். லெட் அவுட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் ரெண்டு பர்பஸுக்கும் வாடகை விடலாம். அல்லது செல்ஃப் ஆக்குபைட் பண்ணலாம் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ். அதே சமயத்தில் செல்ஃப் ஆக்குபைட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸாக இருந்தால் that should not come. Self occupied for residential purpose இருந்தால் yeah of course will come, but maximum எவ்வளோ வரணும்? 2 house properties வரலாம், 2 residential house property. இதில் எப்படி சார் calculate பண்ணுறதுன்னா your NAV is equal to 0. In case of self occupied for residential purpose இருந்தால் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? NAV is equal to 0. ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ரெண்ட் ரிசீவ்டு எதுவுமே பார்க்க மாட்டோம். நீங்கள் தான் ஆக்குபை பண்ணியிருக்கிறீங்க. த NAV இட் செல்ஃப் 0. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அந்த 0க்கு 30% போட்டிங்கன்னா குட்டி 0 வரும், பார்த்துங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அலோவ் பண்ணலாம், என்னென்னா இன்ட்ரெஸ்ட். அண்டர் செக்ஷன் 24 கிளாஸ் B படி நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நத்திங் இஸ் தென் கிளைமபிள். ஒரு பைசாவும் நீங்கள் கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் பை த ஓனர் ஹி ஹிம்செல்ஃப் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னு சொன்னால் 30,000 ஆர் 2 lakhs வரைக்கும் தான் மேக்ஸிமம் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் திஸ் இட் இஸ் வெரி கிளியர். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த செல்ஃப் ஆக்குபைட் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கானதாக இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் 0 ஆர் லாஸ். 0வாக இருக்கலாம் அல்லது லாஸாக இருக்கலாம். லாஸும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? ஓகே, மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் நமக்கு லாஸ் வரலாம். இதில் கெயினே வராது. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் கெயினே வராது. சார் லாஸ் வருதுன்னு அது ஏன் சார் போடணும்? லாஸ் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸ் கணக்குப்படி நீங்கள் லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். இன்கம் டேக்ஸ் படி வந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்? கேரி ஃபார்வர்ட் டேக்ஸ் கட்ட மாட்டீங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்களாங்கிறது செகண்டரி. டேக்ஸ் குறையுது. டு தட் எக்ஸ்டென்ட் டேக்ஸ் இஸ் கோயிங் டு பி ரெடியூஸ்ட். ஓகே, அதனால் டிடக்ஷன், அதே மாதிரி லாஸு, அதே சமயத்தில் ப்ராப்ளி எக்ஸம்ஷன், இது எல்லாமே டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லாஸை வேற ஒரு இன்கம் இருக்கும்ல அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்துக்கு மட்டும் டேக்ஸ் கட்டால் போதும். இஃப் யூ ஆர் பீங் எ சேலரிட் பர்சன், உங்களுக்கு வந்து ஒரு 6 லட்ச ரூபா சம்பளம் வருது. யூ நோ தட் அப் டு 2.5 lakhs நோ டேக்ஸ். 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 12,500, 5%. 5 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் வந்துச்சுன்னா 20%, 20,000 rupees. ஸோ 20 + 12,500 32,500. ஆனால் இந்த 2 லட்சம் எனக்கு லாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சேலரி 6 லட்ச ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ வந்துச்சு? வெறும் 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா இருந்தால் எந்த டேக்ஸும் கட்ட வேண்டாங்க. 32,500 ரூபா கட்ட வேண்டிய டேக்ஸஸ் 0 ஆக்கிட்டாங்க. எவ்வளோ சௌரியம் பாருங்கள். ஸோ அதனால தான் வேலைக்கு போன ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் ப்ரெஷர் வரும், சொசைட்டியில் ப்ரெஷர் வரும். வீடு வாங்கலையான்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃப்ளாட்ஸ் வந்திருக்கு, வாங்கிவிடு, இன்ஸ்டால்மெண்ட் கட்டு, அப்படி கட்டினா டேக்ஸ் எல்லாம் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு டீச் பண்ணுவாங்க. சார் நோ, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பாருங்கள், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசி பாருங்கள். வேலைக்கு போயிட்டு ஓரளவுக்கு டீசன்ட் சம்பளம், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்கிறதுக்கு சொல்லலை, அங்கே டெலிவரி பாயாக இருக்கிறவங்க பற்றி நான் பேசுகிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 50,000 ஆர் 1 lakhன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ இம்மீடியட்டாக ஒரு 2-3 மாதம் போனோன்னா ஒரு ஃப்ளாட்ஸுக்கு வாங்கி போட அப்படிம்பாங்க. என்ன காரணம்? இந்த லோன் வாங்கி போட்டிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் டிடெக்ட் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் 80Cல டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். 2 லட்சத்துக்கு மேலே டிடெக்ட் பண்ண விடுவாங்க சார், விடுவாங்க. தட் வி ஹாவ் அனதர் செக்ஷன் 80E-E-A-B, அதில் ஒரு செட் இருக்குது. வில் டிடெக்ட் தேர் ஆல்சோ. ஓகே, அது ரேர் சினாரியோவில் அப்ளிகபிள். ஸோ அப்போ இதெல்லாம் டிடக்ஷன்ஸ் போச்சுன்னா 3-4 லட்சம் டிடக்ஷன் போச்சுன்னா மிச்சத்துக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோ சௌரியமாக இருக்கு பாருங்க. 3 லட்சத்துக்கு ஒரு கட்ட வேண்டிய டேக்ஸ் அப்படியே சேவிங் எடுத்து இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் 30% பிராக்கெட்னா 1 லட்ச ரூபாய் சேவிங்ஸுங்க. தட்ஸ் ஹவ் த பீப்புள் வில் மோட்டிவேட். திஸ் இஸ் த லாஜிக். ஓகே, திஸ் இஸ் த லாஜிக். ஆனால் செல்ஃப் ஆக்குபைட் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் in excess of or
more than or excess of 2 அப்படின்னு வச்சுக்கலாம். excess of 2 3 வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 2 வீடு இங்கே வந்துடும், ஒரு வீடு இந்த கேஸில் வந்துடும். இந்த ஒரு வீட்டை இருக்குல்ல, இந்த ஒரு வீட்டை அதாவது 2க்கு மேலே இருக்கு இல்லையா, அதை டீம்டு டு பி லெட் அவுட்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். டீம்டு டு பி லெட் அவுட். Is that okay? That's all. Clear? சார் இதில் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவீங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி? இந்த ரெண்டு சினாரியோவில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி how do you calculate? லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், அண்ட் இந்த ரெண்டை பேஸ் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் வில் பி டேக்கன். இதோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்தால் அதை கம்பேர் பண்ணிக்கிறீங்க. இது ரெண்டிலே விச் எவர் இஸ் லோவர் வில் பி டேக்கன். அந்த விச் எவர் இஸ் லோவர் தான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். திஸ் வேல்யூ பிட்வீன் தீஸ் டூ விச் எவர் இஸ் ஹையர். ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டில் விச் எவர் இஸ் லோவர் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். தென் யூ கம்பேர் வித் ரெண்ட் ரிசீவ். இந்த ரெண்டு கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் வில் பி டேக்கன். That is called GAV. Whichever is higher will be taken, which is called GAV, gross annual value. அதிலிருந்து நீங்கள் என்ன சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்? முனிசிபல் டேக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் பெய்ட் பை த ஓனராக இருந்தால் தென் யூ வில் கெட் த NAV. இதுலேருந்து நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 24 கிளாஸ் A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் as well as B இன்ட்ரெஸ்ட். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பீயிங் NAVல 30%, interest being pre and post construction period interest deduct பண்ணிக்கலாம். balance will be income from house property. Balance will be income from house property. Is that okay? Income from house property. இந்த NAVல standard deduction 30% இருக்கும். எவ்வளவு இருக்கணும்? 30% இருக்கணும். deemed to be let out ஆக இருந்தா எப்படி சார் கால்குலேட் பண்றது? ditto the same except rent received not applicable. Directly you will get the income from house property based on the rest of the item. Expected rent 100 ரூபாய், rent received இருக்காது, அவர் தான் தங்கி இருக்கிறார், எங்க ரெண்ட் வந்திருக்கும், அப்ப ரெண்ட் வந்திருக்காது, அப்ப அது நாட் அப்ளிகபிள்னா ரெண்ட்ல whichever is higher னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா expected rent will be the GAV. So from this it is very clear, under deemed to be let out ஆக இருந்தால் your GAV is nothing but expected rent. அப்போ அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸ் டேட்டா நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get the NAV. Hope so you could understand. The house property, your own house property could be used for your own business. Skip it for the time being. Your own house property you are using for your residential purpose. Then your NAV is 0. Your NAV is 0. Up to 2 house property only it is allowed. If in the case of self-occupied for own residential purpose and all, interest can be deductible. Only interest can be deductible from the zero. From the zero. எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணலாம்? 30 or 2 lakhs வரைக்கும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதனால ஜீரோலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா that value should always be negative. Always be negative. லாஸ் தான். அப்படின்னு அர்த்தம் இந்த லாஸை வேற ஒரு இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த ரெடியூஸ்ட் இன்கமுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். ஒரு சௌரியம் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய எதிர்கால தேவைக்காக. அதே செல்ஃப் ஆக்குபைட் ஃபார் மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அது பேர் டீம் டு பி லெட் அவுட். டீம் டு பி லெட் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு GAV. எக்ஸ்பெக்டட் ரெண்ட் லெட் அவுட்ல கால்குலேட் பண்றோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை GAV வச்சுக்கிறாங்க. மற்றபடி எல்லா ப்ராசஸும் சேம் தான். ஏன்னா ரெண்ட் ரிசீவ்டு வந்து இங்கே அப்ளிகபிள் கிடையாது. So thereafter you can deduct the standard deduction at the rate of 30% and interest unlimited as usual. Let out எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே அந்த 2,30,000 இருக்கா சார்னா once it is considered as let out ஓட ப்ரொவிஷன்ஸ் தான் அப்ளிகபிள். ஒரே ஒரு பாயிண்ட்டை தவிர, ஏன்னா பணம் வந்திருக்காதுலேயே அந்த ரெண்ட் ரிசீவ்டுங்கிற தவிர எல்லாமே அப்ளிகபிள். Is that okay? So here it is given section 23 படி determination of annual value for self-occupied property, NAV being 0, interest being either 20 or 2 lakhs can be deducted, 30 or 2 lakhs can be deductible. So income from house property is loss. In case deemed to be let out ஆக இருந்தால் your GAV is nothing but what? Expected rent. அதுல இருந்து முனிசிபல் டேக்ஸ் NAV கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ப்ரீ ஆர் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரைக்கும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
Of course, here you will get the balance either profit or loss. In the case of self-occupied for the residential house property, the income from house property should always be loss. Is that clear? Come on, make note of it.